ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அழகான பேப்பர்லயே ஆமையே டர்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்கொயரா ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் 20க்கு 20ல 2020ல. இப்போ நம்ம இந்த மாதிரி சென்டர் பார்த்து 2 பக்கமும் திருப்பி வச்சுக்கிட்டு மடிச்சுக்கலாம். 2 பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரையாங்கிளா 2 பக்கமும் ட்ரையாங்கிளா இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மடிப்புகளை நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கோங்க, கிழிஞ்சிடக்கூடாது. ஆனால் தேய்ச்சிக்கோங்க. கரெக்டாக கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம சென்டர் பார்த்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கணும். அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு 4 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பேப்பர் டபுள் கலர் பேப்பர் மாதிரி கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்காததுனால தான் நான் ஒரே கலரில் செய்கிறேன். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா டபுள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்ம மடிச்சாச்சு 4 பக்கத்தையும். இனி இந்த 2 சைடில் இருக்கிற இந்த பக்கத்தை மட்டும் நிமித்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அதுக்கப்புறமா இப்போ இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியிலேருந்து அதில் அந்த சென்டர் லைன் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இப்படி வச்சுக்கிட்டு அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்குங்க. அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்படி இல்லை, இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதே மாதிரி அடுத்து இருக்கிற இந்த போர்ஷனையும் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அழகாக பண்ணி முடிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு மடக்கையும் நான் எப்படி மடக்கிறேன்னு கூர்ந்து கவனிங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மடக்கியாச்சு. ஒரு போட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இனி என்ன பண்ணணும்னா, இதில் இந்த 2 லைனுக்கு இடையில இதில் பாருங்கள், மேலேருந்து கீழேருந்து ஒரு லைனுக்கு இடையில ஒரு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு டாட்டு. அந்த டாட்லேருந்து கரெக்டாக இப்படி மடக்கிக்கிட்டு இந்த சைடு லைனுக்கு நேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே இந்த மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா. இப்போ அந்த பக்கம் பண்ணது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ 2 லைனும் அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த பகுதியை கரெக்டாக அதில் விரல் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே கரெக்டாக நேரே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தேய்ச்சி விட்ருங்க. அப்படியே ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போது இதில் அந்த ஸ்கொயராக ஒரு பகுதி கிடைக்கும் பாருங்கள். இந்த பகுதியை கரெக்டாக உள்ளாடி அமுக்கி விட்டுக்கோங்க. 2 ஆட்டி இந்த மாதிரி உள்ளாடி வரும். இந்த பகுதியை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, உள்ளேருந்து அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ அடுத்த பக்கத்தையும் அந்த ஸ்கொயராக இருக்கிற அந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கார்னர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு லைன் இருக்கும். இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா இந்த உள்ளாடி பகுதியும் இந்த சைடும் மடங்கி போகும். பார்த்தீங்களா, அதை கரெக்டாக இந்த மாதிரி உள்ளாடி ஆக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம்.
அடுத்து திருப்பி வச்சுக்கிட்டு பின்னாடி பகுதியிலே இதே மாதிரி பண்ணிக்கலாம். லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் இதை மடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போ இருக்கும். இனி என்ன பண்ணலாம்னா இதை இப்படி லைட்டாக நிமித்துக்கோங்க. இப்போ இந்த நமக்கு ட்ரையாங்கிளில் ஒரு பகுதி வருது பார்த்தீங்களா, 2 சைடு கார்னரை பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்தாச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 மவுண்டைன் மாதிரி இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இப்படி இப்படி அமுக்கிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளை கரெக்டாக 2 பகுதி அந்த கார்னரை பிடிச்சி இழுத்தாலே அந்த மலை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியோட அந்த முடிகிற இடத்துல கரெக்டாக ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த பகுதியும் ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பின்னாடி பக்கத்தையும் நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ ஒரு பகுதி கீழே வால் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்ஷனை உள்ளாடி மடிச்சு விட்டுக்கணும். 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இனி மேலே இருக்கிற இந்த கார்னர் பகுதியை கீழே இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரல் லைன், அது வரைக்கும் இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த பகுதியை அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம நிமித்துக்கலாம். எப்படி நிமிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நிமித்தனாலும் அடுத்து உங்களுக்கு அது கலைஞ்சிடுச்சுன்னா அடுத்து திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் நம்ம புதுசாக பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும் கை வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இந்த சைடில் இருக்கிற பகுதி கொலையாதபடி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? இங்கே இந்த வால் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் மேலே இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி மடியும். இப்போ நம்ம இந்த பகுதியை பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இந்த மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் நிற்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த சைடை இதே மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. உள்ளே இந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கும். இது இப்போ இந்த போர்ஷன் பண்ண முன்னாடி உள்ளே இன்னொரு ஒர்க் இருக்குது, அதை பண்ணிடுவோம். இப்படி நிமித்துக்கோங்க. நிமிக்கும்போது நமக்கு 2 ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பகுதி வரும். அதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி அதனோட ஒரு அந்த முக்கு மாதிரி வரும். அது என்ன சொல்லுவீங்க, மூளை மாதிரி, அந்த பகுதியை லைட்டாக அந்த பக்கம் சரித்து வச்சுக்கிட்டு, நான் எப்படி எங்கே விரல் வச்சு அந்த அழுத்தம் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வரும். பார்த்தீங்களா? ரொம்ப இழுத்துறாதீங்க, அப்புறம் அந்த இடம் கிழிஞ்சிரும். அப்புறம் அந்த இடத்த அமுக்கி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி அடுத்த சைடும் பண்ணுறேன் பாருங்கள், கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வரும். இல்லைன்னா அந்த இடம் ஒரு மாதிரி கசங்கி போன மாதிரி ஆகும். இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 4 முக்கியும் இந்த மாதிரி ஒரே டைமில் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கார்னர் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா? இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இப்போ இதில் சென்டரில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள். இந்த எக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த எக்ஸுக்கு அந்த சென்டர் பகுதியில் ஒரு லைன் இருக்கும். அந்த சென்டர் பகுதி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நான் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டில் வந்து சென்டர்லேருந்து ஒரு கார்னர் மாதிரி வரும். அந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி அதாவது அந்த ஒரு ட்ரையாங்கிளை வந்து 2 ஆக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு காலத்தை 2 ஆக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த சென்டருக்கு அடுத்தால இருக்கிற அந்த ஒரு காலத்தை 2 ஆக்கணும். அவ்வளோதான். அது ஒன்றுமே இல்லை. அதை 2 ஆக்கிக்கிட்டு அதை இப்போ நான் நிமித்து விட்டாச்சு. நிமித்து விட்டதுக்கு பிறகு ஒரு சைடை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த சென்டரில் ஒரு லைன் வருது பாருங்க. இந்த மாதிரி வருதா? பார்த்தீங்களா? அதை இந்த மாதிரி கொஞ்சம் அதை எவ்வளோ தூரம் அந்த இடம் சுருங்குதோ அந்த சுருங்குற பகுதியை பார்த்தீங்களா? சுருங்குற பகுதியை பார்த்தீங்களா? கொஞ்சம் பகுதி அது சுருங்குது. ஒரு அதில் நமக்கு ஃபுல்லாக இப்போ நமக்கு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப்பிங்கில் வரும். அவ்வளோ போக வேண்டாம். அதில் ஒரு பகுதி மட்டும் மடங்கி உள்ளே போகும். மடங்கி மேலேருந்து மடங்கிட்டு கீழே இந்த மாதிரி பாருங்கள், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மடக்கி வச்சுட்டு கீழே வரும்போது அந்த இடம் விரிஞ்சு கொடுக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த பகுதியை பார்த்தீங்களா? இந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். இந்த பகுதியை இது பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பகுதி அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த சுருக்கு ஈஸியாக உள்ளே போகும். நம்ம முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உள்ளாடி பகுதி சுருங்கும்போது நமக்கு இந்த சுருக்கு கரெக்டாக உள்ளே போயிடும். அடுத்தது அதே மாதிரி அடுத்த பக்கத்தை இந்த மாதிரி நிமித்து வச்சுக்கிட்டு அதுலேயுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் வந்து வெளியே இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த பகுதியை உள்ளாடி ஒரு பகுதி மடங்கி இருக்கும். நம்ம பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக பின்னாடி இருந்துச்சு. அப்படியே பின்னாடியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம முதல்ல ஒரு பக்கத்தில் பண்ணைல அதே மாதிரி நம்ம மடக்கிக்கிட்டு கீழ்ப்பகுதி மடங்கியிருக்க மேலே வர வர அந்த எண்டில் வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பகுதி உள்ளே கரெக்டாக மடங்கியிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதோடது அந்த நமக்கு அந்த ஆமையோட மேல் பகுதி கரெக்டாக நமக்கு அந்த கார்னராக அது ஒரு மாதிரி ஒரு ஓடு மாதிரி ரவுண்டாக கிடைக்கணும்ல, அதுக்காக அந்த முக்கு வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நமக்கு அந்த சுருக்கு கரெக்டாக நிற்கும். அடுத்து இந்த சுருக்கை
உள்ளாடி போகிற மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி. இது நமக்கு 2 கலர் ஒரே கலர் ஆனனால ரொம்ப அதில் உள்ளது நுணுக்கமாக நம்மளால் இது பண்ண முடியல. ஆனால் டபுள் கலரில் எல்லாம் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வந்தாச்சா பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ 2 பக்கமும் நம்ம அதே பண்ணியாச்சு. இனி பாருங்க, இனி என்ன பண்ணணும்னா, இனி இதில் இப்போ நான் இந்த சுருக்கத்தை லைட்டாக நிமித்து விடுறேன். எதுக்காகனா இதில் நம்ம ஃப்ரெண்டில் லைட்டாக மடக்க வேண்டியிருக்கு. அது மடங்கிறதுக்காக தான். அதில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியில் அதில் அந்த லைனுக்கு நேராக அப்படி மடக்கிக்கோங்க. நம்ம மடித்த மடிப்பு தான் கரெக்டாக நேரே மடக்கிக்கோங்க. மடக்கும்போது நமக்கு அந்த ஒரு போர்ஷன் உள்ளாடி போயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முடிஞ்சு அந்த கால் ஸ்டார்ட் ஆகுற பகுதியிலேருந்து திரும்ப மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. இந்த ஸ்டெப் முன்னாடியும் பண்ணலாம். நம்ம இந்த இந்த இடத்துல பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடின்னு சொல்லும்போது நம்ம இப்போ 2 ஸ்டெப் மடக்கணும் இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இப்போ பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா ஒரு பக்கம் மடக்கியாச்சு. அடுத்த பக்கத்துக்கும் அதே மாதிரி அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம இந்த மாதிரி கீழே மடக்கிக்கணும். கீழே லைன் இருக்காது அதிகமாட்டு. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு நமக்கு அந்த கரெக்டாக ஓடு இருக்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதுலேருந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் மடக்கியாச்சு. அடுத்தது அந்த கால் பகுதி அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து திரும்ப இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கணும். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு அந்த காலெல்லாம் இதாகியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் லாங்கான ப்ரொசீஜர் தான், ரொம்ப நிதானமாக தான் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆமையோட பேசிக் கொஞ்சம் வந்துடுச்சு. இனி இதுக்கு நம்ம நிறைய கரெக்ஷன் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மேலே உள்ள ஓடையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இனி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஒரு முக்கு வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி 4 சைடும் வர இந்த முக்கு எல்லாமே உள்ளே போகணும். லைட்டாக அந்த சுருக்க நிமித்து விட்டுட்டு இந்த கரெக்டாக அந்த ஓடு முடிகிற பகுதியிலேருந்து இந்த மாதிரி உள்ளாக்கிக்கணும். இதே மாதிரி 4 பக்கமும் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? நீட்டாக உள்ளே அமுக்குனா தான் அது உள்ளே போகும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சுருக்கும் வெளியே வந்துடக்கூடாது. நம்ம இப்போ மடக்கும் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த பகுதியை ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃப்ரெண்டில் இதே மாதிரி பண்ணிட்டோம். இதே மாதிரி பேக்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த போர்ஷனை மடக்கி விடும்போது நமக்கு அது ஒரு நல்லா ஒரு ஒரிஜினாலிட்டியை கொடுக்கும்.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி 4 பக்கத்தையும் நம்ம மடக்கிக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இனி கால் பகுதியில் இந்த எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் நம்ம மடக்கும்போது இப்போ ஒரு தள்ளிட்டு ஒரு பகுதி வரும். அதை இந்த மாதிரி 4 கால்லையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்போ இந்த கால் வந்து கொஞ்சம் ஒடுங்கி நமக்கு அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம இந்த ஒரு சைடு மடக்கும் போதே அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. பாருங்கள், அடுத்த பக்கமும் நம்ம இதே மாதிரி மடக்கிக்கலாம். அந்த மடக்குகள் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நெயில் வச்சு அழுத்தி அப்படி உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். பின்னாடியும் பின்னாடி ரொம்பவே திக்காக தான் இருக்குது. அதனால நெயில் வச்சு அழுத்தி இது பண்ணிக்கலாம். அந்த கால் மாதிரி அடுத்த பின்னாடி இந்த சைடும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அப்புறம் இந்த வால் பகுதியை கரெக்டாக அந்த ஓடு முடிகிற பகுதி வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு சின்ன வால் பகுதி மட்டும் பின்னாடி நிற்கிற மாதிரி அதை அமுக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி பின்னாடி விட்டுக்கோங்க. இப்படி வேண்டாம், அது கொஞ்சம் விரிஞ்சு. இப்படி கூட வேண்டாம், நம்ம சும்மா ஃப்ளாட்டாகவே வச்சுக்கலாம். அப்போவே அது நல்லா தான் இருக்கும். நான் ஃப்ளாட்டாகவே வைக்கிறேன். ஏன்னா போதும் ஃப்ளாட்டாக. இப்போ நமக்கு வந்து கால் ஓடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஹெட்டு தான், தலைப்பகுதி தான் ரெடி ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன முனைப்பகுதியை லைட்டாக மடக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் அந்த மடக்கின பகுதி வரைக்கும் அந்த முனையை மட்டும் லைட்டாக மடக்கிட்டு இந்த கார்னர் பகுதியை லைட்டாக விரித்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க கீழே பார்த்து. அதுக்கப்புறம் இந்த 2 பகுதியும் லைட்டாக அந்த கண் மாதிரி அதனோட ஒரு மடக்கி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் கரெக்டாட்டிங்க பாருங்கள். இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கண்ணை முடிகிற இடத்துலேருந்து இப்படி ஒரு மடக்கி கொஞ்சம் பகுதி கீழே விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? அப்புறம் இப்படி மடக்கிக்கிட்டு இதை 2 ஆக்கிக்கோங்க அந்த தலைப்பகுதியை. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அது தலையை லைட்டாக மேலே பார்த்து வைக்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அந்த முடி இருக்கிற பகுதி, சாரி, அந்த ஹெட் இருக்கிற இந்த பகுதி இப்படி மேலே நீ ஒசத்துனா அது ஒசரும். இந்த மாதிரி லைட்டாக மேலே நீ ஒசத்தி அதை அந்த மேலே தலையை இப்படி பார்க்குற மாதிரி ஒரு இது பண்ணுவோம்.
பார்த்தீங்களா? பாருங்க ஆமை எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இது ஹெட்டு சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அது லைன்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேய்ச்ச பகுதிகளெல்லாம் ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இலகி வர மாதிரி இருக்கும். அப்படி வரக்கூடாது, அதுக்காக தான். கரெக்ஷன் பண்ண முடிஞ்ச இடங்களெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்க. ஒரு மாதிரி முக்கு ரொம்ப தள்ளிட்டு இருக்கிற பகுதிகளெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். இவ்வளோ டைம் எடுத்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.